டிஆர்பி நடத்தக்கூடிய யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு வந்து எப்போ அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க. கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க. சேம் டைம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ண போகிறாங்க. நம்முடைய அகாடமி சார்பாக யூஜி டிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் எக்ஸாமில் நம்ம கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து வாங்க போகிறாங்க. யூஜி டிஆர்பி பாட்னியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாட்னியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 10 யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா பேசிக்கான அப்டேட் தான். யூஜி டிஆர்பி பாட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்காந்தல் மலர், அதாவது தமிழ்நாட்டின் மாநில மலர் வந்து பார்த்தீங்கன்னா செங்காந்தல் மலர். இந்த ஃப்ளவரை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் முழுக்க 150 மார்க்குமே வந்து மேஜர் சம்மந்தப்பட்டதாக இருக்க போகுது. டிஆர்பி நடத்தக்கூடிய யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு வந்து எப்போ அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க. கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க. சேம் டைம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நான் பேப்பர் 2 கிளியர் பண்ணி நியமன தேர்வுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 841 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளவு பாடுபட்டு படிக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். அதே மாதிரி சிலபஸை பொறுத்த மட்டும் டிஆர்பி வெப்சைட்டில் மேஜருக்கான சிலபஸ், அதே மாதிரி தமிழ் தகுதித்திற்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டர். ஏன்னா போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. சேம் டைம் வந்து நம்ம சப்ஜெக்டில் நம்ம அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுட்டு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன், எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருந்தே சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ணலாம். சேம் டைம் நம்முடைய அகாடமி சார்பாக யூஜி டிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் எக்ஸாமில் நம்மக்கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து வாங்க போகிறாங்க. அதே மாதிரி தமிழ் வழியில் படித்தாலுமே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். சரியா? அதை விட்டுட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக இருந்தோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது தான் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர, அதே மாதிரி மற்றவங்க சொன்னதுக்காக மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு வராததை ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெற்றியாளராக இருக்க முடியாது. சரியா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் யூஜி டிஆர்பி பாட்னியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாட்னியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 10 யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா பேசிக்கான அப்டேட் தான். நீங்கள் சிலபஸ் பார்த்தாலே வந்து எது தெரியும் எது தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாமில் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் பாஸ் பண்ணல, எனக்கு வந்து நான் சரியாக படிக்கலை, கைடன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களே இப்போ சிலபஸ் எடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸ் பார்க்கணும், 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், 3வது 6 to 12th வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் என்னென்ன பாட்னி லெசன்ஸ் இருக்குது, என்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான அப்டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண போது மட்டும்தான் அடுத்து நம்ம சிலபஸ் வைஸ் யூஜி புக்கை பார்க்கும்போது எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் மைண்ட் வந்து கிடைக்கும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, என் கூட ஒர்க் பண்ணுற இவங்க சொன்னாங்க, அதனால இதுதான் வந்து கரெக்டான மெத்தடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக வந்து படிங்க. சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, பேசிக் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி சிலபஸ் வைஸ் யூஜி, இது எல்லாமே படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து டைமே இல்லை, நான் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து குழந்தை இருக்குது, ஃபேமிலி கமிட்மெண்ட் நிறையா இருக்குது, அதனால நான் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன், டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து படிப்பாங்க, ஆனால் மினிமமாக யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாப்பிக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அதே இது நீங்கள் படித்த டாப்பிக்கை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, இப்படி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியும், தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்,
அதாவது 150 வினாக்கள் இருக்கு. இந்த 150 வினாக்களை அந்த 3 மணி நேரத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஒரு கஷ்டமான கொஸ்டின் இருக்கு, ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்கு, ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி டைமை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியுமா தவிர அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது. சரியா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக யூஜிடிஆர்பி பாட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்காந்தல் மலர், அதாவது தமிழ்நாட்டின் மாநில மலர் வந்து பார்த்தீங்கன்னா செங்காந்தல் மலர், இந்த ஃப்ளவரை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் முழுக்க முழுக்க 150 மார்க்குமே வந்து மேஜர் சம்மந்தப்பட்டதாக இருக்க போகுது. ஸோ சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் ஒரு யூனிட்டில் எத்தனை யூனிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் வைரஸ்னா என்ன, பாக்டீரியானா என்ன, அதே மாதிரி மைக்காலஜினா என்ன, ஃபைலோகனினா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதை பற்றின ஒரு டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ வைரஸ் டாபிக் இருக்குது அப்படின்னா வைரஸை பற்றி எல்லாமே வந்து கவர் ஆகும். பாக்டீரியா இருக்குது அப்படின்னா பாக்டீரியாவை பற்றி எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் படிக்கும்போது மட்டும்தான் ஒரு சிலபஸில் ஒரு டாப்பிக்கை நம்ம எப்படி ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ அதனால நம்ம அகாடமி சார்பாக யூஜிடிஆர்பி பாட்னிக்கு வந்து மேஜருக்கு மட்டுமே வந்து நம்ம தனியாக டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். சேம் டைம் வந்து நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மேஜர் டெஸ்ட் ரெண்டுமே அப்டேட் ஆகும், ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்கிட்ட ஓல்டு மெட்டீரியல் இருக்குது அதை மட்டும் வச்சு படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண வழிவகுக்காது. ஏன் அப்படின்னா இப்போ கரண்ட் அப்டேட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு சிலபஸ் வந்து ஒன்று தான், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பாக்டீரியா வைரஸ் இருக்கு அப்படின்னா கரண்டில் பாக்டீரியாவை பற்றி என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லிட்டில் பிட் வந்து நம்ம அப்டேட் ஆகணும். சரி, அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் வந்து அவங்க ஒரே பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரே பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது சிலபஸில் ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டில் என்ன டாபிக் இருக்குது, அந்த டாபிக் சார்ந்து என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் வந்து சார் நான் வந்து குரூப் 4 படித்தேன், குரூப் 2 படித்தேன், ப்ரீவியஸ் இயருக்கு வந்து நான் வந்து படித்தேன், அதாவது யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து படித்தேன், அதனால நான் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படித்ததுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் தினசரி வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்து தன்னுடைய எஜுகேஷன் அந்த ஸ்டைலை வந்து மேம்படுத்துகிறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் வந்து காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு குரூப் 4ல் வந்து நான் வந்து தமிழில் 100க்கு 100 மார்க்கு அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயிலியர் மட்டும்தான். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்போ திங்க் பண்ணுறீங்களோ படிக்காமல் இருக்கீங்களோ அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸாக மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் குரூப் 4 நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் படிக்காமல் இருக்கிற பட்சத்தில் குரூப் 4 வந்து பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த வருஷமும் நீங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து படிக்கலை அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக யூஜிடிஆர்பி பாட்னிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ண போகிறோம். சேம் டைம் தமிழ் தகுதி தேர்வுக்குமே இதில் வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் இயரில் படித்து 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு 10 மார்க்கில் மிஸ் பண்ணவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும் கரெக்டான முயற்சி இருக்கணும், அதுக்கு தகுந்த பயிற்சி இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர எந்த விதமான முயற்சியும் பண்ண மாட்டேன், கரெக்டாக பயிற்சி எடுக்க மாட்டேன், லாஸ்ட்டாக நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்னா இது ஒன்றும் 10th 12th எக்ஸாம் கிடையாது, போட்டித் தேர்வு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டவுட்டோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சேம் டைம் நீங்கள் யாராவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது நான் பேப்பர் 2 பாஸ் பண்ணி எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து எங்கிட்ட இருக்குது, நான் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், பாட்னி சப்ஜெக்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்களுமே ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி நான் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலை, ஆனால் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் வைஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? ஸோ எந்த போட்டித் தேர்வை பொறுத்த மட்டுமே வந்து
நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக முயற்சி பண்ணணும், அதே மாதிரி பயிற்சி எடுக்கணும். இந்த ரெண்டும் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பை யூஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ப்ளஸ் எம்எட் பிஎட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் யூஜிடிஆர்பி பாட்னி ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம எப்படி கவர் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாம்.